ஹாய். நெக்ஸ்ட் வீடியோ சேரர் பார்த்தாச்சு. இப்போ சோழர்கள் பார்க்கலாம். சோழர்கள் அப்படின்னா அவங்களோட ஆட்சி பகுதி வந்து காவிரியோட கழிமுக பகுதி தான் இவங்களோட மைய பகுதியாக இருந்திருக்கு. சோழர்கள் அப்படின்னாலே வேறு என்ன ஞாபகம் வரணும்? பூம்புகார் ஞாபகம் வரும், அவங்களோட துறைமுகம். பிகாஸ் இதுக்கு முன்னாடி ஒரு லெசன் தமிழ்நாட்டின் பண்டைய நாகரிகங்களில் பூம்புகார் பற்றி டெப்த்தாகவே கொடுத்துருக்காங்க. அதை நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ சோழர்களில் முக்கியத்துவம் வாய்ந்த அரசர் யார்? ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியும், கரிகால வளவன். அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, சேரர்கள், பாண்டியர்கள் மற்றும் அவங்கள ஆதரித்த 11 வேளிர்களின் கூட்டுப்படையை வந்து வெண்ணிங்கிற போரில் வந்து தோற்கடிச்சிருப்பார். இந்த வெண்ணிங்கிற பிளேஸ் வந்து தஞ்சாவூரில் இருக்குது. அடுத்து வந்து இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, காடுகளை வந்து விளைநிலங்களாக மாற்றினார். வேளாண்மையை மேம்படுத்துவதற்காக தான் காவிரி ஆற்றின் குறுக்கே கல்லணையை கட்டியிருப்பார். அப்புறம் வந்து இந்த சோழர்களின் துறைமுகம் வந்து பூம்புகார். இங்கே வந்து இதை பற்றின இங்கே வந்து வணிகம் நடந்திருக்கும் அப்படிங்கிற செய்தி வந்து எங்கே கிடச்சிருக்கு? பட்டினப்பாலை நூல்லையும் சிலப்பதிகாரத்துலேயும் கிடச்சிருக்கும். இது வந்து நான் அந்த லெசன்லேயும் சொல்லியிருப்பேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கல்லணை. பாக்ஸில் பாருங்கள், கற்களால் கட்டப்பட்ட தடுப்பணை ஆகும். கற்களால் கட்டப்பட்டது கல்லணை. பாசனத்திற்காக கழிமுக பகுதி வழியாக நீரை திருப்பி விடுவதற்காக காவிரி ஆற்றின் குறுக்கே கல்லணை கட்டப்பட்டது. கல்லணை கட்டப்பட்ட போது 69,000 ஏக்கர் நிலத்திற்கு நீர்ப்பாசன வசதியை அது கொடுத்துருக்கு. அடுத்து இந்த சோழர்களை முக்கியத்துவம் வாய்ந்தவங்க யாருன்னா, அதே தான் இளஞ்சை சென்னி, அடுத்து கரிகால வளவன், கோச்செங்கணான், ஓகே, கிள்ளி வளவன், பெருநற்கிள்ளி. இளஞ்சை சென்னி, கரிகால் வளவன், கோச்செங்கணான், கிள்ளி வளவன், பெருநற்கிள்ளி. உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பாண்டியர்கள் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.